நடிகை பானுப்பிரியா அவங்களுக்கு தெரியும். அவரோட சகோதரி தான் சாந்தி பிரியா. ஒரு ஸ்டேஜில் பானுப்பிரியாவை விட சாந்தி பிரியா ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு காதல் கை கூடமிச்சு. நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பாலிவுட் நடிகரை காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காதல் கல்யாணத்துக்கு சாந்தி பிரியா வீட்டில் பெரிய எதிர்ப்பு. என்ன காரணம்னா, மிக சீக்கிரத்தில் வளர்ந்து ரொம்ப பிஸியான நடிகையாக இருக்கும்போது இப்போ நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், காதல் கல்யாணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு குடும்பத்தில் எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் சாந்தி பிரியாவுக்கு காதல் கண்ணை மறைச்சிது. கல்யாணம் பண்ணிட்டாங்க, மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க. அழகான 2 குழந்தைகள், லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு அவரோட கணவர் மாரடைப்பால் இறந்து போயிட்டார். இந்த அதிர்ச்சி சாந்தி பிரியாவை பெரிய அளவில் உலுக்கி எடுத்துருச்சு. அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கணவர் இறந்து 20 வருஷம் கழிச்சும் அவங்களால இன்னும் தன்னோட கணவர் இறந்துட்டார் அப்படின்றத ஜீரணிக்கவே முடியல. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. இந்த சூழலில் கூட அவங்க தன்னோட கணவர் வாழ்ந்த அந்த வீட்டிலே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவரோட கணவர் இறந்த புதுசில் சாந்தி பிரியாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு யங் ஏஜ், நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சாந்தி பிரியா கடுமையான முறையில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்னோட கணவர் அப்படின்றது என்னோட உடம்புல மட்டுமில்லை, என்னோட உயிரிலையும் பாதி. அவர் ஃபிசிக்கலாக இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் என்னோட தான் இருக்கிறாரு. எங்கள் அன்பை, எங்கள் காதலை நீ புரிஞ்சுக்கல, அதனால தான் இப்படி பேசுகிறேன்னு அம்மாட்டே சண்டை போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கஷ்டமான நிகழ்வை மறக்கிறதுக்கு எவ்வளவோ வழியில் பல முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போகிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க மொட்டை கூட அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பெண் மொட்டை அடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மொட்டை அடித்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அப்போ பலரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால தான் மொட்டை அடிச்சிருக்காங்க, கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ அதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னோட கணவரின் இழப்பை ஏதாவது ஒரு வகையில் ஈடுகட்டணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை மறந்து என்னோடய மனசை வேறு ஒரு விஷயத்தில் செலுத்தணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கிறேன். அதில் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த தலையை மொட்டை போட்டதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நாம் அதிலேருந்து கொஞ்சம், அந்த துயரத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு திடீர்னு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி மொட்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கணவர் இறந்த புதுசில் அவங்க அம்மா எவ்வளவோ கெஞ்சி கேட்டாங்க. இந்த ஊர் நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு கணவரும் இல்லை, கணவர் வீட்லேயும் உனக்கு எந்த ஆதரவும் இல்லை, நீ சென்னை வந்துடு, நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்கோம், நீ குழந்தைகளோட அங்கே இருந்து எங்களோடு இருந்துருன்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கும் மறுத்துட்டாங்க. எக்காரணம் கொண்டும் என்னோட கணவர் வாழ்ந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன், என்னோட இறுதி காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சாந்தி பிரியா இன்னமும் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க.